சிவகாமியின் சபதம் உள்ள போகலாம். இதனுடைய ஆசிரியர் நம்மளுடைய கல்கி அவர்கள். ஏற்கனவே அவருடைய கல்கி அவர்களுடைய பொன்னியின் செல்வனை நம்ம ரொம்ப சிறப்பா பார்த்துட்டோம். இதை அடுத்து இன்னொரு சிறப்பான ஒரு கதைன்னு சொல்லலாம். சிவகாமியின் சபதம் இது ஒரு கலை நயம் மிக்க ஒரு கதை, உயிரோட்டம் இருக்கக்கூடிய ஒரு கதை. இன்றளவும் அதற்கு ஏராளமான சாட்சிகளை நம்ம பார்க்க முடியும். எங்க அப்படின்னா மகாபலிபுரம் போனீங்கன்னா அந்த சிற்பங்களை பார்க்காம யாருமே கடந்து போக முடியாது. அப்படி ஒரு உயிரோட்டமான ஒரு கதையை நம்ம கிட்ட கொடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர் அவர்களுடைய பாதம் பணிந்து 2ஆம் பாகத்திற்குள் நாம் செல்லியிருக்கிறோம். சிறப்பு. அடுத்து இந்த வாரம் போன வாரத்தினுடைய சிறிய ஒரு முன்னோட்டத்தை பார்த்துட்டு நம்ம இந்த வாரம் போகலாம். நம்ம போன வாரம் பார்க்கக்கூடியவர் வழிபோக்கராக 2 பேர் வருகிறார்கள். ஒண்ணு நம்முடைய புத்த பிஷு வராரு, இன்னொருத்தர் நம்மளுடைய பரஞ்சோதி. அவர் நம்மளுடைய காஞ்சி மாநகரத்துக்கு உள்ள வரார். அப்பதான் வரக்கூட ஒரு இளைஞர், இன்னொருத்தர் வயோதிகர், கொஞ்சம் வயதானவர். இவங்க இருவரும் உள்ள வராங்க. 2 பேருக்கும் பரிச்சயமாகுது. 2 பேரும் அங்க இங்கன்னு பார்த்துட்டு கடைசியில ஒரு இடத்துல வராங்க. எங்க அப்படின்னா நம்மளுடைய கோட்டை, அதாவது காஞ்சி மாநகரனுடைய கோட்டை. அந்த கோட்டையே அவசர அவசரமாக அன்று சாத்தப்படுகிறது. ஏன் அப்படின்னா அன்னைக்கு நம்மளுடைய சிவகாமியினுடைய அரங்கேற்றம். சிவகாமி அப்படிங்கிறவங்க அங்க இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஆயன சிற்பி அப்படிங்கிறவருடைய மகள். சிறந்த ஒரு நடன கலைஞர். அவங்களுடைய நடனத்தை இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். அவங்களுடைய அரங்கேற்றம் நம்மளுடைய மகேந்திர பல்லவருடைய அரண்மனையில தான் நடக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்து அங்க அரங்கேற்ற நடந்தது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த அரங்கேற்றம் பாதியிலேயே நின்று விட்டது. ஏன்னா நம்ம மகேந்திர பல்லவரும் கூட இருக்கக்கூடிய அமைச்சர்களும் ஏதோ ஒரு அவசர வேலையா வெளியே வந்துட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. இதுதான் ஊருக்குள்ள அப்படியே இந்த பேச்சு அப்படியே பரவிட்டு இருந்தது. இதனாலதான் கோட்டை கதவுகளும் அவசரமா சாத்துது. ஆனாலும் அந்த காஞ்சி மாநகரத்துக்குள்ள உள்ள போறதுக்கு ஏற்கனவே நம்மளுடைய புத்த பிஷு தெரிந்த ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவருடைய பேரு மருதப்பர். அவரை கூப்பிட்டு அது உள்ள போறதெல்லாம் நம்ம எப்படி பார்த்தோம், இந்த அகழியை தாண்டி ஒரு சிறிய பாதை வழியா உள்ள போயிட்டு மருதப்பான்னு கூப்பிட மருதப்பர் எட்டி பார்க்க, ஏன் இன்னைக்கு கதவுகள் சாத்தி இருக்கு அப்படின்னு அவர்தான் அப்பதான் கேட்கும்பொழுதுதான் மருதப்பர் சொல்றாரு, இன்னைக்கு என்ன ஒரு விசேஷம்னா அப்படி ஒரு கோலாகலமா இருந்தது, ஆனால் இல்லை அப்படிங்கறத சொன்னோன்னு யார் என்னத்தினால அப்படிங்கறது நம்மளுடைய பிஷு கேட்க, அப்ப அவர் சொல்றாரு, சிவகாமியினுடைய அரங்கேற்றம் நடைபெறுவதாக இருந்தது, அதனாலதான் கொண்டாட்டம், ஆனால் இப்ப இல்லை அப்படின்னு சொல்லவும், யார் அவர் அப்படிங்கறத கேட்கிறார். இவர்தான் சிவகாமி தான் ஆயன சிற்பியினுடைய மகள் அப்படிங்கறது அவர் சொல்றார். இந்த இடத்துலதான் நம்ம நிறுத்தினோம். மீண்டும் நம்மளுடைய இந்த பாகத்தினுடைய கதையை தொடரலாம். இது வரைக்கும் பரஞ்சோதி அங்க இங்க வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கார். ஏன்னா காஞ்சி மாநகரம் பரஞ்சோதிக்கு புதியது. இன்னொன்னு அவருடைய கண்களுக்கு அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஊரா இருந்ததுனால ஒவ்வொருத்தையும் ரசிச்சு திரும்பி பார்க்கிறார். இப்ப மருதப்பர் சொல்றாருல, யாரு சிவகாமின்னு சொல்றாரு. உடனே பித்த புஷ் என்ன சொல்றாருன்னா, யாரு சிவகாமியா அப்படின்னு உடனே திரும்பி பாக்குறாரு. யாரு, ஆயன சிற்பியினுடைய மகளா அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய பரஞ்சோதிக்கு அந்த பெயர் ரொம்ப 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 பரிச்சயப்பட்டது. அடிகளே, இந்த பிள்ளை யாருன்னா அப்பதான் மருதப்பன் கூட இருக்கவனை பத்தியே கேட்கிறான். அது வரைக்கும் பரஞ்சோதி சுத்திட்டு இருந்தது வித்த புஷ்வை பத்தி பார்க்கும்போதுதான், ஓ இவரும் கூட வந்தவங்க தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க, அப்பதான் அவர் சொல்றாரு, இவன் என்னுடைய சிஷ்ய பிள்ளை, நீ மேல சொல்லு, சிவகாமியினுடைய அரங்கேற்றம் நிறைவேறதா இருந்துச்சுன்னு சொன்னியே, அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த கதையை கேட்க சொல்றான். நிறைய பேர் வந்தாங்க, பாதி நடந்துட்டு இருக்கும் போது தூதுவர்கள் வந்தாங்க. அவசர செய்தியோட வந்ததுனால சக்கரவர்த்தி சபையில இருந்து எழுந்து போயிட்டார். அப்புறம் வரவே இல்லை. அவரு கூட குமார சக்கரவர்த்தி, மந்திரி எல்லாரும் எழுந்து போயிட்டாங்க. நாட்டிய நடுவில் நின்று போயிட்டதுனால கோட்டையை உடனே சாத்தும்படி சொல்லிட்டாங்க. இவ்வளவுதான் சாமி எனக்கு தெரியும் அப்படிங்கறத சொன்னார். ஆனா காஞ்சி சக்கரவர்த்தி கூட யுத்தம் பண்ற அளவுக்கு இந்த பூலோகத்துல யாருன்னா இருக்காங்களா? யாருமே கிடையாது தானே அப்படின்னு மருதப்பன் சொல்லும்போது நம்மளோட பிஷு சொல்றாரு பாருங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மருதப்பா. இன்னைக்கு மணிமகுடம் தரித்து மன்னாதி மன்னவளாக்க இருப்பவங்க எல்லாம் நாளைக்குன்னு சொல்லி அதோட விட்டுடுறாரு. ஏன்னா என்னத்துக்கு நமக்கு வம்பு, இதெல்லாம் ராஜ காரியம், இதுலலாம் நம்ம பேசக்கூடாது அப்படிங்கறதுனால எனக்கு எதுக்குப்பா வம்பு, உன் பையன் சௌகரியமாயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச மாத்துறாரு புத்த பிஷு. எல்லாம் உங்க கருணசாமி, நீங்க பண்ண அந்த வைத்தியத்தினால இப்ப ரொம்ப சௌக்கியமா இருக்கான். என்ன ஆச்சு மருதப்பனுடைய மகனுக்கு அப்படின்னா, ஒரு சமயத்துல அவனை பாம்பு தீண்டிடுச்சுன்னா அதனுடைய பல்லு கொத்தி விஷம் அவனுடைய உள்ள போயிருச்சா.
அப்போ வந்து உயிர் பிழைப்பதே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துலதான் புத்த பிஷு என்ன பண்ணார்னா, மணி மந்திர ஔஷதங்களால அந்த பிள்ளையை குணப்படுத்தினார். இந்த பெயர் எனக்கும் புதியதுப்பா. மணி மந்திர ஔஷதம்னா என்ன அப்படின்னு நான் பார்த்தேன்னா, மணினா நவ ரத்தினங்கள், இந்த முத்து, பவழம், கோமேதகம் இப்படி எல்லாம் வைரம்லாம் நிறைய சொல்றாங்களே, அந்த மணி. மந்திரங்கள் அப்படின்னா கடவுள் பேராலோ சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்மலாம் வந்து இப்பயுமே நாம உடம்பு குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ உடம்பு சரியில்லைன்னா கந்தர் அனுபூதி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லுவோம். அந்த மாதிரியும் அப்பவுமே இருந்த மந்திரத்தை அவரை சொல்லி ஔஷதங்கள் அப்படின்னா மூலிகைகளால தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்து. இந்த மூன்றையுமே கலந்து அந்த பிள்ளையை குணப்படுத்தியிருக்காரு அவரு. அதனாலதான் வந்து மருதப்பன் இன்னைக்கு திருட்டுத்தனமா நம்ம என்ன பண்றாரு, கோட்டை கதவுல இருக்கக்கூடிய அந்த கதவை திறந்து விடுவதற்கு மூல காரணம் தன்னுடைய மகனை இந்த பிஷு காப்பாத்தினாருங்கிற ஒன்னத்துக்காக தான். அதனால சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ள போயிட்டாங்களா. அப்ப உள்ள போகும்போதே சொல்றாரு, அடிகளே கோட்டை கதவை சாத்தும்படி கட்டளை பிறத்திருக்குது, உங்களை மட்டும் எப்படி உள்ள விட்டான் அப்படின்னு பரஞ்சோதி கேட்கிறான். உண்மை. ஏன்னா கோட்டை கதவு யாருக்குமே திறக்க கூடாது, அரசாங்க அதிகாரிகள்ல சிலரை தவிர. அப்படி இருக்கும்போது புத்த பிஷுவை எப்படி உள்ள விட்டாங்க அப்படின்னா, அப்ப தெளிவா சொல்றாரு புத்த பிஷு, எல்லாம் எனக்கு இல்ல, நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த காவி துணியோட மகிமைதான் அதுக்கு காரணம் அப்படின்னு. அப்ப பல்லவ சக்கரவர்த்தி நம்மளுடைய புத்த பிஷு போட்டு இருக்கிற அந்த காவி துணி, அதாவது புத்தர்களுக்கு, புத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு அவர் மிகவும் மரியாதை கொடுத்திருக்காரு. இத கேள்வி நமக்கு வரும்போது பரஞ்சோதிக்கு வராது. அவன் கேட்கிறான், அப்ப அவரு என்னவோ பெனாத்திட்டே போனாரே அவரு அப்படின்னா, அவரு வந்து வேற, அவர் என்ன பண்ணாருன்னா அரசாங்க காரியங்கள்ல தலையிட்டதுனால அவங்க வந்து அரசர்கள் வந்து அவங்கள சேர்க்கல. நாங்க உண்டு, எங்க கடவுள் உண்டு, அமைதி உண்டு, நாங்க இருக்கிறதுனால எங்களை சேர்த்துக்கிட்டாங்க. இதுதான் காரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி சரி, இவ்வளவு தூரம் பேச்சு என்னத்துக்கு, உனக்கு எங்க போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லு. என் கூட வர உத்தேசமா இல்ல என் கூட புத்த விஹாரத்துக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, இல்ல சாமி, நம்ம வந்து அங்கெல்லாம் வரல, நான் நேரா நாவுக்கரசர் மடத்துக்கே போயிடுறேன், இங்க வேற எங்கேயும் தங்க வேண்டாம்னு சொல்லிட்டு என் தாயாரினுடைய கட்டளை அப்படிங்கிறாரு. எவ்வளவு அருமையான பிள்ளை வளர்த்திருக்காங்க பாருங்க, எவ்வளவு வளர்ந்த பையன். வேற இன்னொருத்தர் கூப்பிடுறாரு, வா நம்ம கோயில் போனா, இல்ல இல்ல எங்க அம்மா சொல்லியிருக்காங்க வேற எங்கேயுமே போக கூடாது, நேரா நம்ம எங்க போகணும்னா நாவுக்கரசர் இருக்கக்கூடிய மடத்தை தான் போய் பார்க்கணும்னு சொல்லும்போது இருவரும் அந்த இடத்துல வந்து பிரிகிறாரு. பிரியும் போது பரஞ்சோதி கேட்கிறான், சாமி எனக்கு அவர் எங்க இருக்காருன்னே தெரியாது, இந்த காஞ்சி மாநகரத்துல நான் எங்க போய் அவரை பார்ப்பேன் அப்படின்னும் பொழுது அழகா சொல்றாரு, ஏகாம்பரேஸ்வரருடைய கோயிலுக்கு பக்கத்துல இருக்குது, அங்க போய் பார். அந்த விமானம் முதல்ல எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சுன்னா மீதி அவர் இருக்கக்கூடிய ஆசிரமத்தையும் நீ சீக்கிரமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய பரஞ்சோதி எல்லா விமானத்தையும் அண்ணாந்து பார்க்கிறான். ஏன்னா அவ்வளவு கோபுரங்கள் இருக்கு. இப்ப கோயில், ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பெரிய கோயில், காஞ்சிபுரத்துல இன்னைக்கும் பெரிய கோவில். அப்ப அந்த அண்ணாந்து பார்க்கும்போது அந்த ஒரு கோபுரம் மட்டும் இல்ல, நிறைய இருக்கிறது, அவ்வளவு கோயில்கள் இருந்திருக்குங்க. என்ன சொல்றது, அதாவது நம்மளோட தமிழர்கள் முன்னோர்கள் பாத்தீங்கன்னாங்க, முன்வாசல் கோபுரங்கள் மாதிரி பின்னாடி வாசல் கோபுரங்கள் அமைந்திருக்கல. ஏன்னா அதுல ஒரு வேறுபாடு காமிச்சிருந்தாங்க. கோயிலுடைய கர்ப்ப கிரகத்துக்கு மேலதான் விமானங்கள் வந்து அப்பெல்லாம் வச்சிருந்தாங்க. அவ்வளவு வந்து உயரமாகவும் இல்லை. ஆனாலும் ஒரு சில கோயில்களுடைய விமானங்கள் உயரமா தான் இருந்தது. அதுல முக்கியமாக சிவன் கோயில் விமானங்கள், சமண பள்ளிகளுடைய விமானங்கள், அரண்மனை விமானங்கள், இது 3மே வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொன்னார். இந்த 3த்துல நம்ம பயப்புல எங்க போய் எதை வந்து தேட முடியும், எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கே, நாம எதை சொல்றதுன்னே தெரியலன்னு அவ பாட்டு வண்டியை சொரிஞ்சிட்டு உட்கார்ந்துருந்தான். என்ன பண்றதுன்னே அவளுக்கு தெரியல. சரி நேரா போவோம், நேரா ஏகாம்பரநாதர் கோயில் எங்கன்னு கேட்டா மக்கள் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போக போக இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, தம்பி நேரா இப்படி போங்க, அங்க ஒரு கோயில் வரும்ல அது பக்கத்துல அப்படின்னு. நேரா போனா அந்த கோயில் ஏகாம்பரநாதர் கோயிலா, இல்லையே வேற ஒரு கோயிலா இருக்கு. மறுபடியும் அங்க கேட்கும்போது இன்னொருத்தர். இப்படிதாங்க நம்ம வாலிப பிரயாணி போற போக்கே தெரியாம போயிட்டே இருக்காரு. இப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சந்து, அந்த சந்து அந்த தெரு அப்படின்னு சொல்லலாம். சந்துங்கிறது இப்ப நம்ம போறது என்ன தெரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அருமையான தெரு. ஒரு பக்கம் ஒரு சந்து முழுக்க அதாவது நவரத்தினங்கள் இப்ப நம்ம சொன்னோம்ங்களா அந்த மாதிரி அங்கங்க இருக்கான். இன்னொரு பக்கத்துல பழக்கடையா இருக்கான், இன்னொரு இடத்துல காய்கறிகளா இருக்கான், பூக்கடைக்குனே ஒரு தெரு இருக்கான். இப்படி அங்க இங்க ஒவ்வொரு தெருவுமே
அவ்வளவு வியாபாரம் நடக்கக்கூடிய இடமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போற போக்குல இன்னொன்னு மக்கள் வர வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி சாத்திட்டாங்களே, கதவை அடைச்சிட்டாங்களே, சிவகாமியினுடைய அரங்கேற்றம் வேற பாதியில வேற நின்னுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறதையே காதுல வாங்கிட்டே போறான். கடைசியா ஒருத்தர் கிட்ட கேக்குறான், ஐயா சாமி, இந்த ஏகாம்பரநாதர் கோயில் எங்கதான்யா இருக்குன்னு, அதோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொருத்தர் காமிக்க, அப்பயும் அடைந்த பாடல. ஆனா அவன் வைதி வலம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரே கூச்சலும் குழப்பமா இருக்கிறத கவனிக்கிறான். ஜனங்கள் நாலாப்புறமும் இப்படியும் அப்படியும் அப்படி ஓடுறாங்க. கோயில் யானைக்கு மதம் பிடித்து விட்டது, ஓடுங்கள் ஓடுங்கள்னு ஒரே கூக்குரல். குழந்தைகள்லாம் அலறிக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் எல்லாம் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இடுப்புல தூக்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ள ஓடி போய் டமால் டமால் கடகடா கடகடான்ற இந்த உருட்டுற சத்தம் தான் கேக்குது. எவ்வளவு கலகலான்ற இருந்த ஒரு தெரு இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே ஈயோடி போன மாதிரி இருக்கு. நம்மளுடைய பரஞ்சோதிக்கு எப்படி போவான்? அவனுக்கு ஏற்கனவே வழி தெரியாது. அவன் வர முழிச்சிட்டு இருக்கான். அவனும் தான் ஓடணும். ஏன்னா ஏதோ ஒரு பீதி, ஏதோ ஒரு அபாயம் வருதுன்றதுனாலதான் மக்கள் இவ்வளவு தூரம் ஓடுறாங்க. அப்ப தானும் ஓடணுமேன்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆனா எந்த பக்கம் ஓடுறதுன்னு தான் அவனுக்கு தெரியல. அவனுக்கு நேர ஒரு காட்சி இருந்து அந்த காட்சியை பார்த்தான். தெருவுல என்ன நடந்ததுன்னா ஒரு பல்லக்கு வந்துட்டு இருந்தது. அதுல சௌந்தரியமான ஒரு பெண், தேவதை போல ஒரு பெண். அப்படி ஒரு பெண்ணும், அவருக்கு பக்கத்துல இன்னும் ஒரு முதியவர். அநேகமா அவருடைய தகப்பனார் தான் இருக்கணும். பல்லக்க தூக்கிட்டு வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சத்தத்தை கேட்டு பல்லக்க தொபகடியோன்னு கீழே வச்சுட்டு அவங்களும் நாலா பக்கமும் தெரிச்சு ஓடிட்டாங்க. இதே சமயத்துல தனக்கு பின்னாடி கொஞ்சம், அதாவது ரொம்ப தூரம் இல்ல, கொஞ்சம் கிட்டக்கே மதம் கொண்ட யானை ஒண்ணு பூமி தமால் தமால்னு அதிர்ற மாதிரி ஒரு ஓடி வர சத்தமும் கேக்குது. இதையெல்லாம் பார்த்த பரஞ்சோதிக்கு ஒரு கணம் அப்படியே கண்ணை இருட்டிருச்சு. ஐயோ சாமி, நமக்கு தட்டுனா கூட, கதவை தட்டுனா கூட யாரும் திறக்க போறது இல்ல இந்த ஊர்ல. நான் எப்படி என் உயிரை காப்பாத்திக்குவேன்? என் தாய்க்கு நான் ஒரே பிள்ளையாயிடுச்சு, நான் என்ன பண்றதுன்னே சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த நேரத்திலையும் யோசிக்கிறான். தனக்கு முன்னாடி வந்து சிவிகை இருக்கு, பல்லக்கு இருக்கு. அந்த பல்லக்கு தூக்கிட்டு வந்தவங்களும் அந்த பல்லக்குல இருக்கவங்களும் காப்பாத்தல. அவங்களும் பல்லக்கு கீழத்து வச்சு ஓடிட்டாங்க. தனக்கு பின்னாடி வர இப்படி பிளிரிட்டு ஓடி வர இந்த யானை கிட்ட இருந்து தன்னை காப்பாற்ற வேண்டுமே அப்படின்றத யோசிச்சு அவன் கையில கொண்டு வந்ததுனால அந்த மூட்டை அதை கீழே வந்து வச்சு அடகுட அவிழ்த்தான். அதுக்குள்ள இருந்து வேல் வச்சிருந்தான். அதனுடைய முனை இது வரைக்கும் அவன் கையில நான் தடின்னு மட்டும்தான் சொல்லியிருப்பேன், வேல்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா இப்பதான் அந்த தடிக்கு மேல அந்த கூர்மையான அந்த ஒரு வேலை பொறுத்து நம்ம இப்பதான் அது வேலாச்சு. சரிங்களா? அந்த பொருந்திய வேலை என்ன பண்றா, தன்னுடைய வலது கையில தூக்கி பிடிச்சிட்டு அந்த மதம் கொண்ட யானை நின்ற இடத்திற்கு அது கிட்டக்க, அதாவது இன்னும் ஒரு 2 அடி வச்சா யானை வந்துரும். கிட்ட வந்து தாழ்வான ஒரே அடி அடிச்சான். அந்த யானையினுடைய இடது கண்ணுல போய் பாஞ்சது. இடது கண்ணுல எல்லாம் மன்னிக்கணும், கண்ணுக்கு அருகில. இல்லைன்னா நம்மளுடைய மிருகவாதியா போயிரும்ல, நமக்கு என்னத்துக்கு அந்த பிரச்சனை. அதனால கண்ணுல படல, கண்ணுக்கு அருகில படுது. எப்படி இருந்தாலும் அந்த யானையினுடைய தோலே வந்து ரொம்ப தடி. இந்த வேல் வந்து எவ்வளவு தூரம் பாஞ்சு போயிருக்கும்ன்றது தெரியாது. ஆனாலும் அது உள்ள போய் அதனுடைய தோல் மேல போய் பொத்துருச்சு. இதப்பா கேட்டோன்னு ஏற்கனவே மதம் பிடிச்சு ஓடி வருதே அந்த யானை. அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் அதுக்கு பிரச்சனைய கொடுத்தா, வலிய கொடுத்தா, அது என்ன பரஞ்சோதிய தலை மேல தூக்கி வச்சுட்டு ஊர்வலமா போகுது? எடு ஓட்டத்தை. அவ்வளவு திருத்தம். மதம் கொண்ட யானை மேல வேலை எறிந்த நம்மளுடைய அந்த வீரன் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம நேர் பக்கமாக ஓடாம கொஞ்சம் தூரம் போனவனே இடது பக்கமான ஒரு திரும்பிட்டான் அந்த பக்கம். யானைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி என்னன்னா அந்த ஞாபக சக்தி இல்லையா? யானை வந்து தன்னுடைய யார நம்மள வந்து வெட்டினானோ, யார் நமக்கு காயத்தை ஏற்படுத்தினானோ அவனை விடுறா பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது. பரஞ்சோதி வேகமாக ஓடக்கூடியவன், மெலிதானவன், சிறிய சந்தில ஒரு பெரிய சந்தி. ஏன்னா அந்த யானை போற வரைக்கும் அதை வந்து சிவிகைக்கு போகாம தடுப்பதற்காக இவன் ஓடுறான். ஆனா யானை அப்படி இப்படி திரும்பி போறதுக்குள்ள நம்மால ஓட்ட எடுத்ததுதான். ஓடியே போயிட்டான். எங்கேயோ அங்க எங்கேயுமே பார்க்கலையே. எவ்வளவு தூரம் சந்து ஓடுதோ அவ்வளவு தூரம் ஓடினான். ஏன்னா அது பெரிய வீதி, அதனால அவனால ஓட முடிஞ்சது. கொஞ்ச தூரம் போன உடனேதான் எதிர வந்து 5, 6 யானைகள், மாவுத்தர்கள் எல்லாரும் ஏவப்பட்டு விரைவா வர்றதை பார்த்தான். அப்பதான் அப்பாடி, இதற்கு மேல
என் உயிர் தப்பிச்சதுன்னு. ஏன்னா, நம்ம இந்த கும்கி படத்துல பார்த்திருப்போம். இல்லையா? மதக்கொட்டை யானைய அடக்குறதுக்கு இன்னும் 5, 6 யானைய யானையால தான் அடக்க முடியும்னுவாங்கல்ல. அதே மாதிரி தான் இந்த மதக்கொண்டை யானைய அடக்குறதுக்கு காஞ்சி மாநகர்ல அப்ப 5 யானைகள எடுத்துட்டு வராங்க. இத மட்டும் அடக்கி அந்த கொண்டு போறதுக்காக. இத எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஓடுவதையே நிறுத்தி பொறுமையா நடக்கலாம். அப்பாடி! எனக்கே மூச்சு வாங்குது கதை சொல்றதுக்குள்ள. ஓடுன அவன் எப்படி கஷ்டப்பட்டுருப்பான் பாருங்க. ம். அப்ப ஓடி நின்னதுக்கு அப்புறம் தான் அவன பத்தி அவன் யோசிச்சான். அவன் நெஞ்சு படபடா, படபடா, படபடான்னு அடிச்சிருச்சு. உடம்பெல்லாம் வேர்த்து அப்படியே சொட்ட, சொட்ட, சொட்ட நனைஞ்சு போயிருக்கான். ஏற்கனவே வழியெல்லாம் நடந்து, நடந்து இந்த புத்த பிக்ஷு வேற கொஞ்ச நேரம் கூட ஓய்வு இல்லாம வாட, நட, நட, நடன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரா, இப்ப ஓடு, ஓடு, ஓடுன்னு ஓடிட்டு இருக்க தன் வாழ்க்கையில என்னதான் நடக்க போகுதுன்னே தெரியாம ரொம்ப களைப்பு மிகுதி. காலெல்லாம் அவனுக்கு தளர்ந்து நடுங்க ஆரம்பிச்சது. என்ன பண்ணான் அப்படின்னா, கொஞ்ச நேரம் இப்பயாச்சும் இளைப்பாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வீதியில ஓரமா இருக்கக்கூடிய ஒரு சுமை தாங்கி மேல ஏறி அப்படியே உட்கார்ந்தான் பாருங்க. வானத்துல அழகான பூர்ணச்சந்திரன் அப்படியே பிரகாசிட்டு, யாருக்கு என்ன பிரச்சனைன்னா எனக்கு என்ன? நான் என்னுடைய ஜுவாலைகள அழகா தெரிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாசமா மின்னிட்டு இருந்தது பூரணச்சந்திரன். அதே நேரத்துல இளம் தென்றல் அப்படியே மெல்ல 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 களைத்து போயிருந்த நம்மளுடைய பரஞ்சோதியின் மேல வீசவும், அவனுக்கு அப்படியே ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்து விசிறினா எப்படி இருக்கும்? அவ்வளவு அற்புதமான ஒரு அ அ நிகழ்வா இருந்தது நம்மளுடைய அப்படியே களைப்பு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி, உள்ளம் சிந்தனை செய்ய ஆரம்பிச்சது. நாம வந்த காரியம் தான் என்ன? செஞ்ச காரியம் தான் என்னன்னு எண்ணியபோது, பரஞ்சோதிக்கே வியப்பா இருந்துச்சு. வந்த ஊருக்கு புதுசு. யாருன்னு தெரியாத, முன்பின் தெரியாதவங்கள காப்பாத்த போயி, தன் உயிருக்கு ஆபத்து வர வச்சுட்டோம். எப்படியோ ஆயிருச்சு. ஆனா, தன்னுடைய தன் மேல உயிரையே வச்சிருக்க அன்னைய மறுபடியும் பார்க்காம போயிருக்கோமோ! அப்படின்ற ஒரு நிலை வரும்பொழுது தான் அவனுக்கு ஒரு பயம் வந்தது. ஆனாலும் ஒரு சந்தோஷம். அந்த ஒரு அழகான, சௌந்தரியமான பெண்ணை காப்பாற்றியதற்கும், அவருடைய தகப்பனாரை காப்பாற்றியதற்கும் இது இருக்கட்டும் இல்லைங்களா? ஏன்னா, அவங்களுடைய முகம் வந்து பரஞ்சோதியுடைய கண்ணு முன்னாடி வந்துட்டே இருந்தது. ஒருவேள மத யானையினால அவங்களுக்கு ஆபத்து வந்திருந்தா, இவன் வந்து எவ்வளவு வேதனைப்பட்டுருப்பான்னு பாருங்களேன். தன்னால முடியுதோ, முடியலையோ, ஐயோ! நம்ம கண் முன்னாடி இப்படி அவங்க இறந்துட்டாங்களே! இவங்களுக்கு இப்படி ஆபத்து வந்துருச்சேன்னு நெனைச்சாலே இருக்கலாம். ஒருவேள அவங்க யாரா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அரங்கேற்றத்த பத்தி பேசிட்டு இருந்தாங்களே! அந்த அம்மணி தானோ? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. பெரியவர் அவருடைய தகப்பனார் தான் இருக்கும். ஏன்னா, அவருக்கு கொஞ்சம் வயது முதிர்ந்துருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு சுமங்காமி மேல சாய்ந்தான் பாருங்க. அப்படியே அவனையும் அறியாம அழகான ஒரு தூக்கம். கண் இமைகள் அப்படியே மூடினவன் தான். தன்னுடைய கரங்களால இந்த நிலா வந்து இப்படி விசிறி, விசிறி, விசிறி அவனை அப்படியே கட்டி தழுவுனா பாருங்க. அவ்வளவுதான். நல்ல அருமையான ஒரு தூக்கத்த போட்டு நம்ம பையன் தூங்கிட்டான். சரிங்களா? இதுல அவங்க தூங்கிட்டான்னா, அவன் கொஞ்ச நாழி தூங்கி இருக்கட்டும். இப்ப நம்ம சிவிகைக்கு வருவோம். மின்னல் மின்ற நேரத்துல மத யானையின ஒரு ஒரு சின்ன பையன் வேலை எறிஞ்சு தன்னையும் தன்னை காப்பாத்துனா பாருங்க. யாரு அப்படின்னா, உண்மையிலேயே சிவகாமி தான். அவங்க கூட வந்த பெரியவர் வந்து நம்மளுடைய ஆயனர் தான். இவங்களுக்கு ஆபத்து நேராம இருந்ததா, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஒருவேளை அங்க ஆபத்து நேர்ந்திருந்தா, இன்னைக்கு இந்த கதை வந்திருக்காது. அத நான் காப்பாத்தின அந்த பெருமை அனைத்துமே நம்மளுடைய பரஞ்சோதிக்கு தான் போகும். அப்ப அவங்க திரும்பி பாக்குறாங்க. அந்த சந்துல ஒரு காக்கா கூட இல்லைங்க. ஏன்னா மக்கள் அப்படி பறந்து ஓடுனவங்க தான். ஒருத்தருமே கிடையாது. எல்லாம் உயிருக்கு பயந்து ஓடுனவங்க தான். இவங்க 2 பேர் மட்டுமே ஒருத்தருக்கு ஒரு பேசிக்கிறாங்க. ஆயன சுத்தி கேட்கிறாரு, "அம்மா குழந்தை உனக்கு பயமா இருக்கா?" அப்படின்னு. சிவகாமிக்கு இல்லவே இல்ல. பயமே கிடையாது. ஏன்னா அவ வந்து ரொம்ப சின்ன பெண். ரொம்ப சின்ன பெண்ணா குழந்தை கிடையாது. ஒரு வ ஒரு வ அ ஒரு 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 16 வயது இருக்கும்னு வச்சுக்கலாமே. 15, 16 வயது இருக்கும். அவளுக்கு பயம் இல்ல. ஏதோ ஒரு விளையாட்டு மாதிரி அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால ஆயனருக்கு பயம் கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றாரு. ஒருவேள அந்த பையன் வந்து காப்பாத்தலன்னா, நம்ம சிவிகை வந்து சுக்கு நூறா உடைஞ்சிருக்கும்னு சொல்லி இன்னொன்னு சொல்றாரு. அதனால தான் அந்த யானை வர சத்தம் கேட்டதுனால தான், அந்த சிவிகைய தூக்கிட்டு வர்றவங்கள நான் கீழ வச்சுட்டு அவங்கள ஓட சொன்னேன். அப்படிங்கிறதையும் அவர் தான் சொல்றாரு. அப்ப அந்த வீரர்கள் மேல நம்ம வந்து பழி சொல்லக்கூடாது. அவங்கலாம் நல்லவங்க. அவங்களா கீழ வைக்கல. நம்மளுடைய ஆயனர் தான் என்ன சொல்றாருன்னா, அவங்களெல்லாம் ஓட சொல்லிட்டாரு. ஒருவேளை தங்களுக்கு ஆபத்து வந்தா பக்கத்துல இருக்க வீட்ல இவங்க ஓடி தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு இவரு நினைச்சதுனால தான் ஓட சொல்லியிருக்காரு. இல்லைங்களா? இத பேசிட்டே இருக்கும்பொழுது, பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மூட்டைய பார்க்கிறார். என்ன மூட்டை? நம்ம பரஞ்சோதி ஒரு தடியையும், ஒரு மூட்டையும் எடுத்துட்டு வந்தார்ல, அந்த மூட்டை. அந்த மூட்டை யாருமே எடுக்கலையே! அது அப்படியே தானே கிடக்கு அந்த இடத்துல. அவரு என்ன பண்ணாருன்னா, அந்த மூட்டைய எடுத்து ஆவலா பார்த்தாரு. சிவகாமி
இங்க இதுக்கு மேல நம்ம இங்க நின்னுட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அந்த பையன் திரும்பி வரப்போறது இல்ல. இன்னொன்னு ஊர் மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சுட்டாங்க. நாம இந்த இடத்த விட்டு நகர்ந்து போவது நம்மளுடைய ஊருக்கே போயிரலாம். அவங்க ஊர் என்ன தெரியுங்களா? மகாபலிபுரம். அங்க போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்புற வேகத்துல தூரத்துல அதிவேகமா ஒரு சத்தத்த போட்டுட்டு 2 வெண் புறவிகள் மேல ஒருத்தர் 2 பேர் வராங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு 5, 6 குதிரையில வராங்க. மத்தவங்க எல்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்னால வந்த குதிரைகள்ல 2 கம்பீர புருஷர்கள் இருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து பின்னாடி வந்த வீரர்கள்லாம் கையில வேல் அடிச்சுக்கிட்டு அந்த ஓடி போன அத தெரிச்சுட்டு வந்த அந்த யானைய பார்க்கறதுக்கு ஓடி வராங்களா என்னன்னு தெரியாது. ஆனா ஓடி வராங்க. குதிரை வந்து அழகா சிவிகைக்கு பக்கத்துல வந்து நின்ன உடனே மக்கள் எல்லாம் அப்பதான் வந்து, அடடா! நம்மளுடைய சிவகாமிக்கு தான் வந்துருச்சு போல இருக்கே. அது அப்படி அதனால தான் அரசரே வந்திருக்காருன்னு வந்திருக்காங்க. எப்படி தெரியும் அரசர்? மகேந்திர மகாபல்லவர் வாழ்க! திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க! குணபுர மகாராஜா வாழ்க! குமார சக்கரவர்த்தி மாமல்லர் வாழ்கன்ற அந்த கோஷங்கள் எழும்ப எழும்ப அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளும் முன்னொன்னா திறந்து திறந்து எல்லா மக்களும் வெளியில வந்து எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஒரே ஆனா ரொம்ப பயந்தவர் நம்மளுடைய மகேந்திர சக்கரவர்த்தி. ஏன்னா போனவர் வந்து ஒருத்தர் சிற்பி, ஆயன சிற்பி. அவருடைய உயிர் அதாவது அந்த சிற்பங்களை தயாரிக்கிறதுனா அவருக்கு அவ்வளவு கொள்ள பிரியம். அவரு இன்னொன்னு நடனக்கலை கலைமகள். அவங்க 2 பேருமே எவ்வளவு முக்கியமானவங்க இல்லையா? அதனால என்ன பண்றாருன்னா, அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறாரு. சிவகாமிக்கு பக்கத்துல வந்து சாரி மன்னிக்கணும். இவங்க வந்து நின்ன உடனே சிவகாமி என்ன பண்ணான்னா, மெதுவா போயிட்டு ஆயனருக்கு பின்னாடி ஒதுங்கி வெட்கப்பட்டு அப்படியே நிக்கிறா. அவருடைய விசாலமான கண்கள் மட்டும் மகேந்திர பல்லவர பார்க்கல. அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குதிரை மீது உட்கார்ந்துட்டு இருந்த குமார சக்கரவர்த்திய தான் பார்த்துட்டு இருக்கா. ஆனா மகேந்திர சக்கரவர்த்தி வந்த உடனே கேட்டாரு, "ஐயோ! ஆயனரே என்ன ஆயிடுச்சு? ஏன் இப்படி ஒரு விபரீதமா போயிருக்குமே? நீங்க வந்து ஏன் உடனே புறப்பட்டீங்க? நீங்க இருந்து ஒரு நாள் சென்று போயிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். என்னுடைய அவசர வேலையினால நான் வெளியில போயிட்டேன். ஏன் நீங்க வந்து இப்படி உடனே கிளம்பியிருந்தீங்க? எப்பேர்ப்பட்ட ஆபத்து உங்கள தாக்குவதா இருந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு புலம்புறாரு. அப்ப சக்கரவர்த்தி பின்னாடி இருக்க சிவகாமியும் பார்த்து, "சிவகாமி ஏன் தலை குனிந்திருக்கிற? அரங்கேற்றத்தின் போது நடுவுல போயிட்டேன் அப்படின்னு மேல கோபமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் ஆசுவாசப்படுத்துகிறார் அவரு. ஒரு முக்கியமான காரணம். சொல்றது இப்ப சொல்றதுக்கு இல்ல. நான் நிதானமா வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா நானும் உங்களை பார்க்க வரணும். நாளை மறுநாள் உங்களிடத்தில் நான் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவரு சொல்லிட்டு உடனே திரும்புறதுக்குள்ள என்ன பண்ணேன்னா, அவருக்கு பின்னாடியில வெண்புறவில இன்னொருத்தர் கம்பீரமா உட்கார்ந்தாருன்னு சொன்னேன்ல, நம்மளுடைய குமார சக்கரவர்த்தி நரசிம்மவர்மர். அவரு என்ன பண்றாருன்னா, மெதுவா அப்படியே அழகா அந்த குதிரையில இருந்து இறங்கி கீழ குதிச்சு, சக்கரவர்த்திக்கு பக்கத்துல வந்து ஒண்ணுமே தெரியாத மாரி கேட்கிறார். "அப்பா, யானையின் மீது வேல் எறிந்த வாலிபனை பத்தி நம்ம இன்னும் விசாரிக்கவே இல்லையே!" அப்படின்னு சொல்றாரு. "ஆமால்ல, நம்மளும் இன்னும் விசாரிக்கவே இல்லன்னு" சொல்லிட்டு, "அந்த வாலிபன் யார்? அவன் எங்க போனான்? எந்த ஊரு தெரியுமான்னு?" சொல்லிட்டு அப்பதான் நம்ம சக்கரவர்த்தி கேட்கிறாரு. "அதுதான் தெரியலையே! அவன் தான் ஓடி போயிட்டானே!" யாருக்குமே தெரியல. ஆயனருக்கே தெரியல. அப்ப சுத்தி இருந்த மக்கள் அப்படி ஒருத்தன பார்க்கவும் இல்ல. ஏன்னா, அதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்க. பல்லக்கு தூக்கிட்டு வந்த வீரர்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது, அப்படித்தான் தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் ஆயனர் சொல்றார். அவன் நம்ம ஊருக்கார பையன் இல்ல. தேசாந்திரம் வந்த பிள்ளையா தான் தெரியுது அப்படின்ன உடனே, இவர் என்ன சொல்றாருன்னா, வீரர்களுக்கு ஆணையிடுறார். இன்னைக்கு எப்படியாச்சும் காலைக்குள்ள யாரெல்லாம் புதியதாக காஞ்சிக்கு வந்தாங்களோ, அவங்கள எல்லாம் உடனடியாக என்னிடம் அழைத்து வாருங்கன்னு சொல்லிட்டு சொல்றார். ஆனா, குமார சக்கரவர்த்தி வந்து ஆயனர்கிட்ட பேசிட்டு இருக்கார்ல, அப்படி பேசிட்டு இருக்கும்பொழுது, அவருடைய கண்கள் மட்டும் ஆயனருக்கு பின்னாடி இருந்த அந்த சிவகாமி மீது போயிட்டு, போயிட்டு, போயிட்டு வருது. இதுவரைக்கும் சிவகாமி என்ன பண்ணான்னா, நம்மளுடைய சக்கரவர்த்திக்கு பின்னாடி அவர் சிவிகையில இருக்கும்போது நரசிம்மவர்மர பார்த்துட்டு இருந்தவ, அவரு இறங்கி சக்கரவர்த்திக்கு பக்கத்துல வந்த உடனே அப்படியே தரையவே பார்த்துட்டு இருந்தார். இத படிக்கும்போது நமக்கு ஒரு ஞாபகம் வரும். கண்ணதாசன் அவர்கள் வந்து ரொம்ப அழகா ஒரு பாட்டு இருப்பார். "உன்னை நான் பார்க்கும்போது விண்ணை நீ பார்க்கின்றாயே, உன்னை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே. நேரிலே பார்த்தால் என்ன, நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன, பூமுகம் மறைந்தா போகும்." அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இது. நான் உன்னை பார்க்கும் பொழுது நீ கீழ பார்க்கிற, நான் எங்கேயோ பார்க்கும் பொழுது நீ என்னை பார்க்கிறாய் அப்படிங்கிற இந்த வரிகள தான் ஒருவேளை கண்ணதாசன் உருகி உருகி அந்த பாட்டுல எழுதியிருப்பாரோ என்னமோ நமக்கு தெரியாது. இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படி இவங்க கிட்ட சொல்லிட்டு பேசிட்டு, இவரு என்ன பண்றாருன்னா,
கிளம்பலான்னு திரும்பும்போது அப்புறம் கீழே வந்து என்ன பண்றாருன்னா, முறிந்து கிடந்த ஒரு வேல வந்து பாக்குறாரு. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, சிவகாமி தன் கையில இருக்கக்கூடிய அந்த கத்திய வந்து அவர்கிட்ட குடுக்குறார். குடுத்த அடுத்த நிமிஷம் தேள் கொட்டியவர் மாதிரி அவசர அவசரமாக இருவருமே விலகிட்டாங்க. என்ன நடந்திருக்கும்? 2 பேருடைய கை விரல்கள் ஒருத்தர தீண்டினதுனால 2 பேருமே வாலிப அப்படி பார்த்த அடுத்த நிமிஷத்துல 2 பேருமே என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒருத்தர் அப்படியே பின்னிட்டு வந்துடுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலை ரொம்ப அழகான ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையும், அழகான ஒரு சிந்தனைய போட்டு நம்மளுடைய ஆசிரியர் அப்படியே அள்ளி ததும்பியிருப்பாரு இந்த இடத்துல. இப்படி ஒரு நரசிம்ம ஒருவர் படம் வந்து பேசிட்டது, பார்த்துட்டது எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க ஒரு வழியா ஏறி ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதாவது சொல்லிட்டு மட்டும் கிளம்பிட்டாரு. யாரு? நம்மளுடைய சக்கரவர்த்தி. எவனா இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேருங்க. இதே மாரி இன்னொரு தடவ நடந்ததுன்னா, மகா சிற்பியையும் இழந்திருப்போம் அப்படின்ட்டு மீண்டும் ஒரு முறை ஆயனருக்கு தன் மேல இருக்கக்கூடிய அன்பையும், அபிமானத்தையும் திருப்புறாரு. பல்லவ ச அ மகா சிற்பிய மட்டுமா, பல்லவ சாம்ராஜ்யத்தின் தலை சிறந்த கலைவாணியையும்ல இழந்திருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. ஜாக்கிரதையா நீங்க போய் சேருங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையுமே வழி அனுப்பி வைக்கிறாரு நம்மளுடைய சக்கரவர்த்தி. அதுவும் காவலர்கள் எல்லாம் புடைசூழ 2 பேருமே போறாங்களாமா. எங்க மாமல்லபுரத்துக்கு போறாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப தூங்கிக்கிட்டு இருந்தால நம்ம பையன் பரஞ்சோதி. இவன் என்ன பண்றான்னா, கொஞ்சம் எழுந்துட்டான். எழுந்துட்டு ஏதோ பேச்சு குரல் கேட்டுதேன்னு சொல்லிட்டு உத்து கேட்டா, தூக்கி வாரி போட்டு எழுந்து கண் விழிச்சான். என்னன்னா, தெருவுல பேசிக்கிறாங்க. கோயில் யானைக்கு மதம் பிடிச்சு துர்சகுனம்னு சொல்றாங்களேன்னு சொல்ல, நாட்டுக்கு ஏதோ பெரிய விபரீதம் வரப்போகுதே அப்படின்னு இன்னொருத்தர் கேட்கிறார். அது சரி, யானைக்கு எப்படிங்க மதம் பிடிச்சுதாம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. யாருக்கு தெரியும்? அதுல ரொம்ப தெளிவான இன்னொருத்தர் சொல்றாரு. யாரோ அசலூரா ஒருத்தன் வந்தான்பா. அவன் தான் யானையின் மேல வேலை எறிஞ்சானா, அதனாலதான் யானைக்கு மதம் பிடிச்சிட்டுதுன்னு சொல்றாங்கன்னு சொன்ன உடனே தூங்கிட்டு அதாவது தூக்கம் கூட இல்ல. கொஞ்சோண்டு கண்ண மெதுவா திறந்து பார்த்தவனுக்கு கண்ணு முடி வெடிய பிதுங்கி விடுற அளவுக்கு பயம் வந்துட்டு. அவ்வளவு பெரியா போடுவாங்க. அனாவசியமா. அவங்க வந்து என்ன எப்படி அவன் வேலையா எறிஞ்சு யானைக்கு இவனா மதம் பிடிக்க வச்சான்? இல்லல்ல. மதம் பிடிச்ச யானைய அவங்க 2 பேர்கிட்ட காப்பாத்துறதுக்கு தானே இது பண்ணான். அவனுக்கு உள்ளெல்லாம் அப்படியே திடு 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 திடுன்னு ஒதுருது. இன்னொரு விஷயம் அவனுக்கு ஞாபகம் வந்தது. அடடா! நம்ம கொண்டு வந்த அந்த மூட்டைய நடு தெருவிலேயே போட்டுட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அந்த மூட்டை மேல அவனுக்கு அவ்வளவு பிரியம்னா, அதுக்கு உள்ள நாவுக்கரசருக்கு எழுதின ஒரு கடிதமும், ஆயன சிற்பிக்கு எழுதின ஒரு கடிதமும் இருக்கு. இத தவிர அவனுடைய துணிமணியும், அவன் கொண்டு வந்திருந்த சொற்ப பணங்களும் அந்த மூட்டைக்குள்ள இருக்கு. அதனால அத கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்பதான் இவன் நாவுக்கரசருடைய மடத்துக்கு இவன் போக முடியும். அதனால அவன் அத பாடுறான். எப்படி வருவான்? அவனுக்கு சந்தே தெரியாது. எந்த தெருவுல திரும்பணும்னு தெரியாது. எந்த தெருவுல போய் நம்ம நடந்தோம்னும் தெரியாது. எல்லா வீட்டு கதவும் சாத்திருச்சு. ஏன்னா இரவு அழகா வந்துருச்சு. நிலவு அப்படியே வெட்ட மேல நேரா நிற்கவும் எல்லாரும் ஊரடங்கி உறவடங்கி வயிறார உண்டு நிம்மதியா கதவை சாத்திட்டு போய் படுத்துட்டாங்க. ஆனா அந்த தெருவுக்குள்ள நடந்தான் ஒருத்தன் நடந்துட்டே இருந்தான். இதுக்கு மேல அவனால நடக்க முடியாது. ஏன்னா குடிக்க தண்ணி கிடையாது. சோறு கிடையாது. யாருமே அவனுக்கு சாப்பாடு எப்படி குடுப்பாங்க? யாரு என்னன்னு தெரியாம எப்படி குடுப்பாங்க? எதுவுமே முடியாத ஒரு நிலையில அவனால நடக்கவே முடியாம என்ன பண்ணான்னா போயிட்டு இருப்பான். சரிங்களா? இப்படி ஒரு சூழ்நிலையில தான் அவன் போறான். எப்படி போறது? எப்படி யார் அவனுக்கு கண்டுபிடிப்பாங்கன்றது தெரியல. ஏற்கனவே 7 வண்டி மாளிகை இருக்கு, மண்டபம் இருக்கு. ஆனாலும் ஊருக்கு வந்தவனுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லையா? ஒருவேளை சோறு போடுறதுக்கு ஆளே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது தான் 2 பேருடைய பேச்சு குரல் அவனுக்கு கேட்குது. என்ன பேச்சு குரல் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா ஒருத்தர் நலம் விசாரிக்கிறார். "யாரப்பா நீ? நடுராத்திரியில எங்க கிளம்பினாய்?" அப்படின்னு கேட்கும்போது, "ஐயா, நான் அசலூரியா, வெளியில இருந்து வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி. எந்த ஊர் அசலூர்னா? அயலூர் அப்படின்னு சொல்றாரு. அயலூர்ல இருந்து தான் பரஞ்சோதி வந்திருக்காரு. அப்ப அந்த அயலூர்னா என்னன்னா, சோழ தேசம். இந்த சோழ தேசத்துல இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது. அதாவது காஞ்சியில இருக்கவங்க சோழ தேசம்னா அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, உறையூர்ன்னு தான் சொல்லுவாங்களாம். அப்ப இன்னும் ஒரு காவலாளின்னு தான் நினைக்கிறேன். அவரு கேட்கிறாரு, "ஓ! சோழ தேசம்னா உறையூரா?" அப்படின்னு. "இல்ல, இல்ல, இல்ல. அங்க சோழ தேசத்துல செங்கட்டான்குடி கிராமம். அந்த கிராமம் இன்னைக்கும் நாம திருச்செங்கட்டான்குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல் வழக்குல இருக்கு. இன்னமும் அதே கிராமம் அந்த பேரோடையே வழங்கப்பட்டு வருது. அந்த ஊர்ல
அன்னைக்கு கட்டுன உத்திரபாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சிவத்தலம் ஒண்ணு இருக்கு. அதாவது உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே தன்னுடைய நட்சத்திரத்தை வலுப்படுத்துவதற்காக இந்த கோவிலுக்கு வருவது இன்றும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். அதனால இந்த இடத்துல நான் அதை பகிர்ந்துக்கிறேன். அந்த ஊர்ல இருந்து தான் வந்திருக்கான். இன்னைக்கு மாலையில தாங்க நான் காஞ்சிபுரத்துக்கு வந்தேன் அப்படின்ட்டு. ஏன் வந்த? இந்த ஊர்ல உனக்கு என்ன வேலை அப்படின்னு இந்த ராக்காவலர்கள் கேட்க, நாவுக்கரசர் மடத்துல தமிழ் படிக்கிறதுக்காக வந்தேன். இப்பதான் நமக்கு ஏன் இவன் காஞ்சிக்கு வந்தாங்கிற விஷயத்தையே நம்மளுடைய ஆசிரியர் சொல்லியிருப்பாரு. எதுக்காக வந்தாராமா? காஞ்சிக்கு நாவுக்கரசரையும் ஆயனரையும் பார்க்க வந்திருக்காரு. நாவுக்கரசரை எதுக்காக பார்க்க வந்திருக்கான் அப்படின்னா, தமிழ் படிக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். அப்படின்னா, ஏடா தமிழ் படிக்க வர்றவன் நள்ளிரவுல ஏன்டா அலையிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு சொல்லணும்ல, மடம் நான் தான் வேலை அறிஞ்சேன், அவங்கள காப்பாத்தினேன்னா இவன் சொல்ல முடியாது. அழகா சொல்றான், நான் மடம் எங்க இருக்குன்னு தெரியல சாமி, சாயங்காலத்துல இருந்து தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே காவலர்களுக்கு ஒரே சிரிப்பு. அடடா, வா, உன்னையத்தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். உனக்கு நாவுக்கரசர் மடமா போகணும், நான் உங்களை அங்க அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரொம்ப சந்தோஷப்படுறான் நம்மளுடைய பரஞ்சோதி. அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படின்னு நன்றி சொல்லி போயிட்டே இருக்காங்க. உயரமான மடத்தெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் போறாங்க. ஒரு மதில் சுவர் இருக்கக்கூடிய இடத்துல வந்த உடனே நிக்கிறான். நீ இதுக்குள்ளதானா? ஆமா. நாவுக்கரசர் மடமா? அப்படின்னு. ஆமாப்பா, ஆமா. இல்ல, இவ்வளவு பெரிய மதில் சுவர்லாம் இருக்கே, இது மடமானே எனக்கு தெரியலையே அப்படின்னு. இந்த பாரு, உனக்கு நாவுக்கரசர் மடம் ஊருக்கு புதுசுங்கிறதுனால நாங்க உதவி செய்யறோம். உனக்கு விருப்பம் இருந்தா உள்ளவா, இல்லைன்னா நீ இப்படியே எங்கன்னா தேடி கண்டுபிடிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படி நடிக்கிறாங்களாமா. அப்படி இருக்க உடனே இல்ல 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 பரவாயில்ல, நான் இங்கேயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய காவலர்களுடைய போறான். போயிட்டு உள்ள ஒரு இடத்துல வந்து கொடுக்குறாங்க. இடம் கொடுத்த உடனே அந்த இடத்துல உட்கார்றான். எங்கன்னா சோறு யாருன்னா தருவாங்களா? இந்த இடத்துலயும் என்ன இல்ல, சோறு கிடையாது. அவனால தூங்க முடியல அந்த இடத்துல. வயிறு பசி அவனுக்கு அவ்வளவு கில்லுது. அவனால இதுக்கு மேல வந்து தூங்கவே முடியாது. என்னடா இது, ஒரு விருந்தாளிக்கு இந்த ஊர்ல சோறு போடுறதுக்கு இடமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுறான். தூரத்துல ஒரு இடத்துல ஒரு வாய் சொம்பு மட்டும் தண்ணி வச்சிருக்காங்க. அதை மட்டும் எடுத்து இவன் குடிச்சு, இவன் அந்த பொழுத ராத்திரி பொழுத கதவு தூங்கணும். காலையில நம்ம எப்படியாச்சும் நம்ம மடத்துக்கு போயிருவோம். நாவுக்கரசர் கிட்ட சொல்லி நம்ம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடயே படுத்து தூங்குறான். தூக்கம் வருமா அவனுக்கு? வராது. அந்த வயத்துல ஏற்படக்கூடிய அந்த பசி அவனை தூங்க விடாம கிள்ளிக்கிட்டே இருக்கு. அவனும் திரும்பி படுக்கிறான். கொஞ்ச நேரத்துல அவனே கவிஞன் ஆயிடுறான். நல்லா நேரா படுத்துக்கிட்டு வானத்துல நான் ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன், நான் வந்த வேலை என்ன, நான் இப்ப இருக்கிற இடம் என்ன, இது வந்து ஒரு மடம் மாதிரியே தெரியலையே, இப்படி ஒரு இடத்துல என்ன வந்து கொண்டு போட்டுட்டாங்க. எப்படி இருந்தாலும் நாளைக்கு என்ன வெளியில எடுப்பாங்கல்ல, அப்ப நான் சொல்லுவேன் நான் எதுக்கு வந்தேன் அப்படிங்கறத சொல்லி இவன் நினைக்கும் பொழுது அந்த ஒரு மாடத்துக்கு மேல ஒரு அழகான ஒரே ஒரு சிறிய துவாரம் ஒண்ணு தெரியுது. அந்த துவாரத்துல சிறிய துவாரம் தான். நிலவு அவ்வளவு அழகா பிரகாசமா பளிச்சுன்னு இருக்கு. இந்த நிலவை பார்த்துக்கிட்டே கனவு கண்டுகிட்டு இருக்கான். நாளைக்கு நம்ம நாவுக்கரசரை பார்த்து தமிழ்ல புலமை அடைஞ்சு எப்பேற்பட்ட கவிஞர் ஆயிருவோம்னு நினைக்கும் போது அந்த துவாரம் அப்படியே மெல்ல 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 அப்படியே விரிஞ்சு ஒரு பெரிய துவாரமா இருக்கு. என்னடா இது, நிலவு கூட இத்தனோடு இருக்கிற நிலவு ஒரே நாழிகையில இவ்வளவு பெருசா ஆக முடியுமா அப்படின்னு பார்க்கையில மேல இருந்து ஒரு கயிறு கீழே இருந்தது. இத பார்த்த உடனே முதல்ல பரஞ்சோதிக்கு ஒரு பாம்பு தான் வருது அப்படிங்கறத முதல்ல பார்த்து துடுக்கி எந்திரிச்சுட்டான். எந்திரிச்சுட்டு பார்த்தா அது பாம்பு இல்ல, அது திரிச்ச ஒரு கயிறு அப்படிங்கிறது தெரியுது. அது அப்படியே மெதுவா கீழே இறங்கி இவன் கிட்ட வந்து நிக்குது. இவனுக்கு அந்த கயிறை பிடிக்கிறதா இல்லைன்னா வேண்டாமா, யார் இந்த கயிறை வச்சிருப்பாங்க, இதையெல்லாம் என்ன பலன், தனக்கு நன்மையா தீமையா எதுவுமே தெரியாது. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துக்கு வந்தது. இவனை பிரிஞ்சு போகையில அந்த புத்த விஷு சொன்னார்ல, தம்பி ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா, ஏன்னா நீ போறது நாவுக்கரசருடைய மடம், இந்த இடத்துல எல்லாம் அவ்வளவு சுலபமா உன்னை சேர்த்துக்க மாட்டாங்கன்றல, ஒரு ஜாக்கிரதை எச்சரிக்கையா இருங்கிற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ. எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்தது. அப்பதான் பறஞ்சது, அடேங்கப்பா, ஒரு நாள்ல என் வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் எப்பேற்பட்ட மாற்றங்கள், இது போதாதுன்னு பாம்பு ரூபத்துல வந்து தொங்குற இந்த கயிறு வேற, இதுல ஏறதா வேணாமான்னு தெரியல, ஆனாலும் ஏறித்தான் ஆகணும். ஏன்? பசி. அந்த பசினாலதான் என்ன பண்றான்னா யோசிக்கிறான். சரி,
நம்ம ஒரு வீரன். நம்ம என்னத்துக்கு இதுக்கெல்லாம் பயப்படுவானே! ஏறிதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கயிறை பிடிக்க போகும்போது, அந்த கயிறு என்ன பண்ணுது? "டேய் எட்றா என்னுடைய கை எவ்வளவு தூரம் இந்த கயிற உள்ள விட்டுட்டு இருக்கு. பிடி" அப்படிங்கிற மாதிரி அவனை யோசிக்க அதிகமான நேரம் குடுக்காம, அவன் அப்படியே தட்டுது கீழ. அப்ப யோசிக்கிறான். அப்ப தனக்கு தெரிஞ்சவங்க தான் யாரோ இருப்பாங்க. இல்ல தன் மேல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அபிமானம். உள்ள வேற யாரோ எவனோ ஒருத்தன் உள்ள கயிற விடுறான். வாடா வெளியில போயிருவோம். வெளியில போய் இதற்கு மேல நம்மளுடைய சாமர்த்தியத்த வச்சு நாம நாவுக்கரசர் மடத்த கண்டுபிடிக்கலான்ற ஒரு நம்பிக்கையோட அந்த கயிற பிடிச்சு மேல வரான் பரஞ்சோதி. மேல வர பரஞ்சோதிய யாரு காப்பாத்துறாங்கன்றதெல்லாம் பொறுமையா, நிதானமா அடுத்த நிகழ்வுல நம்ம சந்திக்கலாம். அதனால இதுவரைக்கும் கதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி.